அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு அதிசார குரு பயிற்சியால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் மேசராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் அதிசார பயிற்சியாக குரு உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவானினுடைய இந்த பயிற்சி என்பது காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தைரியஸ்தானத்தில் இருந்து விலகக்கூடிய இந்த வேலை நிச்சயமாக நன்மையை நிறைவாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கை அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று பல சுபகாரியங்கள் மட்டுமல்ல, அனைத்து அத்தனையையும் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே தலைமை கிரகமாக பார்க்கப்படுகிறார். மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய வகையில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அவர் மட்டும்தான் மனித வாழ்வில் தோஷத்தை ஏற்படுத்தாமல் நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் முறையாக உச்சம் பெறுவதற்கு முன்னதாக சரியாக 8 மாதங்களுக்கு முன்னதாகவே இந்த வேளையில் அதிசார பயிற்சியால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுகிறாருங்க. குரு பகவான் அதிசார பயிற்சியால் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமாகவும் இருப்பவர் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகப்பெரிய அளவிலான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் முறையாக அவர் உச்சம் பெறுவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே இனி வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் நிறைந்த நன்மையும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை முற்றிலுமாக தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சாதகமற்ற நிகழ்வுகள் கூட காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நன்மை நிறைந்தவையாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களின் தலைவன், வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக உறுதியாகவே பார்க்கப்படுகிறார். அவர் மனித வாழ்வில் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்தும் உறுதியாகவே தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான பலத்துடன் இந்த வேளையில் வலம் பெறுகிறார். ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் நீச்சம் பெறுவது வலுவிழப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு. அதே சமயம் அவர் வக்ரகதியில் திரும்புவதும் சாதகமற்ற அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் அதிசாரமாக அவர் உச்சம் பெறுவது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகள் உறுதியாகவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே இந்த வேளையில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுபகாரியங்கள் கைகூடுவதோடு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுவதோடு மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் உச்சகுருவின் அமைப்பால் நிச்சயமாக விலகி மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் எந்த இடத்தில் வலம் வந்தாலும் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அசூர வளர்ச்சியை அள்ளி கொடுப்பாருங்க. எனவே இந்த இடங்களில் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வரக்கூடிய தருணம் என்பது மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மற்ற இடங்களில் இருந்தாலும் கூட பெரிய அளவிலான நெருக்கடிகள் இல்லை. ஏனென்றால் பொதுவாகவே குரு பகவான் உச்சம் பெறும் தருணம் என்பது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர் முறையாக உச்சம் பெறாமல் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் சற்று கவனத்துடன் இருங்க.
என்றால் எதிர்பாராத சின்ன சின்ன தடைகள் வரலாம், ஆனால் அவற்றை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கும். இதற்கு காரணம் பெரிய அளவில் அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ குரு பகவானை பாதிக்காது என்பதுதான். ஏனென்றால் வக்ர இயக்கத்திலோ அதிசார இயக்கத்திலோ மற்ற கிரகநிலைகள் பலம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க முடியாத அமைப்பில் வலுவிழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். ஆனால் குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இதுபோன்ற பிரச்சனைகள் ஏற்படாது என்பதால் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. குரு பகவான் தனது சொந்த ராசியையும் வலுவாக பார்க்கிறார். குருவின் பார்வை சொந்த ராசியின் மீது பதிவதால் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அதிசார குரு பயிற்சி காரணமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அவை உறுதியாகவே நன்மையும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக அமையக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே தடைகள் தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் குரு ஏற்படுத்தி கொடுக்கிறார். தவறவிடாமல் இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி காத்திருக்கும் மகிழ்ச்சியாக உங்களை தேடி உறுதியாகவே வரும். மேசராசிக்காரர்களுக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் மிக பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நன்மையை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருப்பதால் இந்த தருணத்தில் பல பணிகளை நேர்மையுடன் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தெறிவதோடு இந்த தருணத்தில் சிறப்பான முறையில் திட்டமிட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 4ஆம் இடத்தில் வலுவாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் அதிகார தோரணையில் பல பணிகளை செய்யாமல் அரவணைத்து சற்று கட்டி கொடுத்து அனைவரையும் வேலை வாங்குவதோடு மட்டுமல்லாது அனைவரையும் அரவணைத்து செய்வதால் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் அஷ்டம பாதிப்புகள் விலகும். தொழில் ரீதியாக அசூர வளர்ச்சி கிடைக்கும். வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்களை நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அமோகமான சிறப்பான தருணமாக அமைய போகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரிய தடைகள் இந்த தருணத்தில் விலகும். நீண்ட நாள் இருக்கக்கூடிய ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பரிபூரண உடல்நல ஆரோக்கியம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில், வியாபாரம், உத்தியோகம், அரசியல், கலைத்துறை என அனைத்திலும் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே உச்சம் பெறும் குரு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுக்கு பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார். எனவே தவறவிடாதீர்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் குருவின் தினம் என்று கருதக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள கால பைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை வந்து சேரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது.